عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين أما بعد. قد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அருளாலும் இரட்ட அன்புடையும் ஆகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் எல்லாம் அல்லாஹ்வின் பேரருளால் அவருடைய மாபெரும் கருணையினால் சிறப்பு வாய்ந்த இந்த இஃப்தார் நிகழ்ச்சிக்காக நமது 3 ஸ்கூல் நிறுவனம் அவர்கள் சிறப்பான விருதியாக அழைத்து இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருக்கும் அழைத்து இந்த இஃப்தார் நிகழ்ச்சியை கலந்து கொண்டு அவர் உங்களுக்கு இறை மார்க்கத்தையும் கல்வியினுடைய அவசியத்தையும் இந்த பள்ளிக்கூடம் நடத்துவதனுடைய உயர்வையும் சிறப்பையும் இதற்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும் என்ற உணர்வுபூர்வமான விஷயங்களும் நமக்கு எடுத்துரைத்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ் நாம் அனைவருமே இந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் இந்த நிறுவனம் இந்த கல்வித்துறை மென்மேலும் அல்ஹம்துலில்லாஹ் நல்ல முறையில் சிறந்த முறையில் மக்களுக்கு கல்வியை ஊட்டி குறிப்பாக மார்க்க கல்வியோடு சேர்த்து அவர்கள் போதிப்பதினால் மிகவும் சிறந்த முறையில் மக்கள் மத்தியை எடுத்துக்கொண்டு கொண்டுப்படுகிறது. நாம் அனைவருமே அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். மேலும் சிறந்த முறையில் இது செயல்படுத்துவதற்கும் இன்னும் சமூகத்திற்கு மத்தியில் இந்த இஸ்லாமிய மக்கள் மார்க்க கல்வியை பெற்று உலகில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு முன்மாதிரியாக திகழக்கூடிய இந்த 3 ஸ்கூலுக்காக நாம் அனைவர்களும் துஆ செய்ய வேண்டும். இதற்காக வேண்டி நம்ம சகோதரர் அவர்கள் முயற்சிகளில் ஸ்கூல் நடத்துவது சாதாரண விஷயம் அல்ல, பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு இந்த ஆர்வத்தையும் சிந்தனையும் கொடுத்திருக்கிறார். அதற்காக வேண்டி நாம் அனைவரும் மேலும் மேலும் அவருடைய ஆர்வத்திலே வரும்படி நாம் அவர்களுக்கு துஆ செய்ய வேண்டும். அன்பிற்கு அல்லாஹ்வின் சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஒரு சிறிய விஷயத்தை வந்து உங்களுக்குள் பகிர்ந்து கொள்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனித ரமலானுடைய மாதத்தின் இறுதி பத்தியிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். மிக மிக கண்ணியம் மிகுந்த சிறப்பு வாய்ந்த இறைவிடத்தில் அருளையும் ரஹ்மத்தையும் பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு இறுதி நாட்டில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனித ரமலானுடைய மாதத்தில் தான் குர்ஆனை இறக்கினான். அந்த குர்ஆன் தான் நம்முடைய உள்ளத்தை சத்தியத்தின்பால் அழைக்கக்கூடியதாக, நமக்கு நன்மை எது தீமை எது என்பதை தெரிவிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவேதான் இந்த மாதத்தை நீங்கள் அடைகின்ற பொழுது நோன்பு நோக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான். அந்த நோன்பதற்கான கூலி முழுமையாக மன்னிப்பை தான் அல்லாஹ் தஆலா வழங்கியிருக்கிறான். மன் சாம ஈமானன் வ இஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம் மின் தம்பிஹி. நீங்கள் யார் ஈமானோடு நன்மை எதிர்பார்த்து நோன்பு வைக்கிறதில்லை, நோன்போடு சேர்த்து 2 விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டினார்கள். ஒன்று ஈமான் இருக்க வேண்டும், இறை நம்பிக்கை இருக்க வேண்டும். இரண்டாவது நாளை மறுமை அல்லாஹ் நமக்கு நற்கூலி கொடுப்பான் என்ற அந்த உணர்வுகளோடு இந்த நோன்பை நோக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அப்படி செய்கிற பொழுதுதான் நம்முடைய முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே அந்த நியத்தோடு இந்த நோன்பை நாம் வைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த புனித ரமலானுடைய மாதத்தில் அதிகம் தான தர்மங்களை செய்திருக்கிறார்கள். அந்த நன்மைகளை நாம் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பாளிகளுக்கு சில முக்கியமான விஷயத்தை சொன்னார்கள். அண்ணா அபீ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال للصائم فرحتان يفرحهما اذا افطر يفرح بفطره وإذا لقي ربه فرح بصومه. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பாளிகளுக்கு 2 சந்தோஷமான நேரம், நோன்பு வைக்கக்கூடியவர்களுக்கு 2 சந்தோஷமான நேரங்கள் உண்டு. அதை கொண்டு அவர்கள் சந்தோஷம் அடைகின்றார்கள். ஒன்று, அல்ஹம்துலில்லாஹ், நோன்பு திறக்கும் பொழுது அந்த நோன்பை திறப்பை கொண்டு நாம் சந்தோஷம் அடைகிறோம். அந்த பங்களிப்பையும் நாம் நன்மை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பள்ளி நிறுவன சகோதரர் அவர்கள் நம்மை எல்லாம் அழைத்து ஏற்பாடு செய்திருக்கிறார். அந்த சந்தோஷத்திலே நாம் எல்லாம் எப்படி நோன்பு திறக்கும் போது சந்தோஷப்படுகின்றோமோ அதுதான் மிக உயர்ந்த சந்தோஷமா உலகத்தில் கிடைக்கக்கூடியது. அதே நேரத்தில் வைதா லக்கிய ரப்பு, 2வது சந்தோஷம் எங்கே தெரியுமா? வைதா லக்கிய ரப்பஹு ஃபரிஹ பிஸௌமிஹி. நாளை மறுமையில் அல்லாஹ்வை நாம் சந்திக்கின்ற பொழுது இந்த நோன்பின் காரணமாக அங்கே ஏற்படுகிற மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கிறது. இதுதான் மிகவும் சிறப்புக்குரியது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பாளிகளுக்குரிய 2 சந்தோஷத்தை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட சந்தோஷத்தில் நாளை மறுமையில் நோன்பின் மூலமாக இறைவனை சந்திக்கின்ற பொழுது நமக்கு அப்படிப்பட்ட சந்தோஷத்தை அடையக்கூடிய நசீபை இறைவன் நம் அனைவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். இந்த நோன்பு என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் மிகப்பெரிய ஒரு பயிற்சி, அழகான விஷயம். காலையிலிருந்து சஹர் செய்ததிலிருந்து நோன்பு திறக்கின்ற வரை நாம் எதையும் உண்ணாமல் பருகாமல் பொய் பேசாமல் தீமையில் ஈடுபடாமல் எப்படி நாம் கட்டுக்கோப்பாக அந்த நாளை கழிக்கின்றனோ, இதுதான் காலம் முழுவதும் ஈமான் கொண்ட அடியார்கள்
நன்மையை செய்யக்கூடியவர்களாக, தீமையை விடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எப்படி சகரிலிருந்து இஃப்தார் வரை ஒரு கண்ட்ரோல் பிடிப்பாக சவராக இருக்கிறோமோ, இதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வழிகாட்டல், வாழ்க்கை நெறி. இந்த நோன்பை நீங்கள் அல்லாஹ்விற்காக வேண்டி காலையிலிருந்து மாலை வைத்தால் என்ன நன்மையை சொன்னாங்க? ஹர்ரஃபல்லாஹு அன் ஸபஈன வஜஹு அனின்னார், நரகத்தை விட்டு முகத்தை அல்லாஹ் 70 ஆண்டுகள் தூரமாக்குகிறான். அதே போன்று மறுமையில் ரையான் என்று சொல்லப்படக்கூடிய சொர்க்கவாசலாக நாம் நோன்பு செல்லலாம். இன்ற சிறப்பு இந்த நோன்பின் மூலமாக அல்லாஹ் கொடுக்கிறான். இதே பயிற்சியை நீங்கள் வாழ்க்கை ஈமான் கொண்ட காலம் முழுவதும் பயன்படுத்தினால், ஈமானோடு வாழ்ந்தால், கட்டுப்பாடோடு வாழ்ந்தால், நன்மையோடு வாழ்ந்தால், பாவத்தை விட்டு விலகினால், நன்மை நோக்கி நீங்கள் வாழ்க்கையை நடத்திவிட்டால், நிச்சயமாக உங்களுக்கு நரகத்தை விட்டு காப்பாற்றப்பட்டு நாளை வறுமையில் நீங்கள் சுவர்க்கத்திற்கு செல்வீர்கள் என்ற சுப செய்தியையும் ரப்பல் ஆலமீன் அவனுடைய திருமறை குர்ஆனின் மூலமாக நினைவுகிறான். இந்த நோன்புதான் ஈமானியர்களுக்கு அழகான ஒரு வாழ்க்கையினுடைய பாட திட்டம் என்பதை இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி கொண்டு கொடுத்திருக்கிறது. எனவே இந்த நோன்பினுடைய பயிற்சி முழுக்க முழுக்க இறையாண்மையும், இறை கட்டமையும், இறை கட்டளையும் கட்டுப்படுவதனுடைய முன்மாதிரி ஒரு திட்டம் தான் ஒரு நாள் நோன்பு. இந்த ஒரு நாள் நோன்பினுடைய கட்டுப்பாடுதான் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடிய ஒரு முன்மாதிரி பயிற்சி இஸ்லாம் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறது. அன்றைக்கு அல்லாஹ்விலே இந்த நோன்பு இஃப்தாருடைய நோன்பாளிகளுக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். நோன்பாளி துஆ செய்கின்ற பொழுது அல்லாஹ் துஆவை திருப்பி அனுப்ப மாட்டான், ஏற்றுக்கொள்வான் என்று சொன்னார்கள். எனவே நாம் நோன்புடைய காலங்களில் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். குறிப்பாக நம்முடைய இந்த நிறுவனத்திற்கு, பள்ளிக்கூடத்திற்கு வளர்ச்சிக்காக, மிகவும் செம்மையான முறை கொண்டு செல்வதற்காக இந்த துஆ, இந்த இஃப்தாருடைய நேரங்களிலே நோன்பாளிகளாக இருக்கும் பொழுது துஆ செய்யும் என்றால் அல்லாஹ் தஆலா துஆவை கபூலாக்குகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட நிலையில் இந்த நிறுவனத்திற்காக துஆ செய்யக்கூடிய மக்களாகவும் இந்த இஃப்தார் நிகழ்ச்சிக்காக அழைத்து நாம் எல்லாம் அமர்ந்ததற்கும் அல்லாஹ் தஆலாவிற்கு நன்றி செலுத்தி, அழைப்பவர்களுக்கு நன்றி செலுத்தி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிறந்ததாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக கொள்வானாக. ஆமீன். வாஹ் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.